ஃப்ரை ஆயிடுச்சு. ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. உப்பு எவ்வளோ போட்டாலும் இழுத்துக்கிட்டே இருக்குது, பத்தவே மாட்டேங்குது. ரசம் ரெடிங்க. கொத்தமல்லி தலை வேற தீந்து போச்சு, அதை போட்டோம்னா இன்னும் செம ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம். இங்கே வந்து கொள்ளு பருப்பு ரெடி. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போட்டி இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மறுபடியும் ஒரு லஞ்ச் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, ஸோ நான்வெஜ் எடுக்கலான்னு தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஏதோ உகாதிங்கிறனால, அது தெலுங்கு பீப்புள் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, இருந்தாலும் எனக்கு நான்வெஜ் சாப்பிட மனசு வரல, அதனால இன்றைக்கி வெஜ்ஜு தான். இன்றைக்கி வந்து கொள்ளு பருப்புங்க, கொள்ளு பருப்பு தான் செய்ய போகிறேன். கொள்ளு பருப்பு ரசம், அதுக்கப்புறம் இது வந்து சேப்பங்கிழங்கு வாங்கியிருக்கேன். இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன், நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இது? நான் இது சாப்பிட்டதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்யவும் போகிறேன், சாப்பிடவும் போகிறேன். ஸோ இதுக்கு நான் எதுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்னா, அப்போ தான் வந்து மண் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தண்ணியில் ஊறுறப்ப பார்த்தீங்கன்னா கழுவும் போது டக்குன்னு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டலாம். யூடியூப்பில் தான் ரெசிபி பார்த்துருக்கேன். திடீர்னு யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்கும்போது திடீர்னு சாப்பிட்லான்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. சரி, இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நான் ஃபஸ்ட்டு கொள்ளுப்பருப்பு ஊற வச்சிடறேன், வேக வச்சிடறேன். சரி, இப்போ கொள்ளுப்பருப்பு வேக வச்சிடலாங்க. இது ஒரு 4-5 விசில் வரட்டும். ஆக்சுவலாக இந்த குக்கர் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் ஹாக்கின்ஸில். 1. சரி, பெரிய குக்கராக இருக்குது, நம்ம 3 பேர்த்துக்கு சின்னதாக இருந்தால் ஈஸியாக வாஷ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு 1.5 லிட்டர் வாங்கிட்டேங்க. இதில் ஏதாவது சின்னதாக காப்படி அரிசி வச்சாலும் இதில் லீக் ஆகி வெளியில் வருது. கம்முன்னு 2 லிட்டர்ஸ் வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். 3 லிட்டர் ஒன்று, இது ஒன்று வாங்கினேன். ஆனால் இது வந்து ஏதாவது குழந்தைங்க ஃபுட்டு, இந்த மாதிரி சுண்டல் வேவிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சாப்பாடெல்லாம் வச்சோம்னா ஃபுல்லாக இந்த பொங்கி கீழே வந்துடுது. ஸோ நீங்கள் யாராவது குக்கர் வாங்குறீங்கன்னா 1.5 லிட்டர் வாங்காதீங்க, 2 லிட்டர் வாங்கிடுங்க, பெஸ்ட்டு. ஆதியா விளையாட போனால் வந்துட்டான். ஏன் அதுவும் இப்போ வந்து புளி ஊற வச்சிடலாம். என் ஹஸ்பண்டுக்கு வேற கொள்ளுப்பருப்பு இருந்தால் அதுக்கு வந்து ரசம் கண்டிப்பாக இருக்கணுங்க. எனக்கெலாம் அப்படி இல்லை, பொரியல் கொள்ளுப்பருப்பு இருந்தாவே நான் சாப்பிட்டுக்குவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொள்ளுப்பருப்புக்கு காம்பினேஷன் ரசம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் ரசமும் வச்சிடலாம். அந்த கொள்ளுப்பருப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கொள்ளு ரசம் மாதிரி வச்சிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சுங்க. கொள்ளுப்பருப்பு வந்து விசில் வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே. அது விசில் வந்ததுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கையும் அதிலே போட்டு வேக வச்சிடலான் இருக்கேன். எத்தனை குக்கர் கழுவணும் நம்ம? ஆனால் இது பத்துமா அந்த குக்கரில்? 1.5 லிட்டர் குக்கரில் பத்தாதா? சரி, கம்முனு இதை கழுவி பெரிய குக்கரில் போட்டுடலாமா? சரி, அப்போ இது பெரிய குக்கர்லேயே போட்டுடலாம். இதையும் ஒரு பக்கம் போட்டு விசில் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து குக்கிங் ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் போய் கேம் விளையாடிட்டு வரலாம். ஆமாம், அந்த குக்கரில் போட்டிருந்தோம்னா பற்றி இருக்காது. வந்து விசில் வச்சிடலாங்க. இப்போ 2 அடுப்பும் பிஸியாக இருக்குது. அந்த 3 அடுப்பு இருக்கிறது வந்து வாங்கலான்னு பார்த்து, இது வந்து நாங்கள் எப்போ வாங்கி, இந்த அடுப்பு வாங்கி 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் இருக்குமா? 8 இயர்ஸ் இருக்கும். இப்போலாம் வந்து இந்த 4 அடுப்பு இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் வேலை சீக்கிரம் முடியும். இருந்தாலும் சரி, இருக்கிறதே நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது 2 விசில் வரட்டும், புளியும் அதுக்குள்ளே ஊறிடும். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பும் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொள்ளுப்பருப்புக்கு வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வணக்கி, கொஞ்சம் புளி போட்டு, பூண்டு இதெல்லாம் வணக்கி கொள்ளுப்பருப்பு போட்டு அதை வந்து மிக்சியில் அரைப்போம். எங்கள் ஊர் ஸ்டைலில் இப்படி தான் செய்வோம். நிறைய பேர் வந்து கொள்ளுப்பருப்பை வேக வச்சு அப்படியே குழம்பு வச்சிடறாங்க. பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி செய்வாங்க, கொடுத்துருக்காங்க, அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அது வேகிற டைமில் நான் சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிட்டேங்க. வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, தொளிக்கிறக்கே பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப குட்டி குட்டி வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தால் ஈஸியாக தொளிச்சிடலாம், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தொளிக்கவே கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இதில் வேறு தண்ணி லீக் ஆகுதுப்பா. இந்த குக்கர் கேஸ்கட் வேறு மாற்றணும். ஆனால் இது பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க, இந்த கேஸ்கட் மாற்றுறது. கழட்டிகிட்டு இருக்காரு, இது பண்ணிக்கணும். அடிக்கடி இப்போ வாங்கினோம்னா ஒரு 2 மாதம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, இப்போ வந்து இது வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிடலாம்.
இங்க வந்து சேப்பங்கிழங்கு வந்துருச்சுங்க. நல்லா ரொம்ப வந்து குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்றதுக்கு நல்லா வராது. இங்க பாத்தீங்கன்னா கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்காக. இங்க ரசம் கரைச்சி வச்சாச்சு. இங்க கொள்ளு பருப்பும் வெந்துருச்சு. ஸோ எல்லா ப்ரீ ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சது. வெங்காயம் வணங்கட்டும், அதுக்குள்ள நம்ம இதை தொளிச்சு வைக்கலாம் சைட் பை. நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? என்ன இது கொஞ்சம் வளவலான்னு இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களா? இது கத்தி வேணும். வீடியோ எடுக்கிறியா? ஆமா. அதுவும் நைஸா எங்களை தள்ளி விட்டு வேலைய. இங்க வெங்காயம் எல்லாம் வணங்குதுப்பா. இது தொளிச்சு வைங்க, நான் அதுக்குள்ள வந்து கொள்ளு பருப்பு இங்க வெங்காயம் வணங்கிருச்சுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இது தக்காளி போட்டாச்சுங்க. தக்காளி வணங்கட்டும். ஆக்சுவலாக கொள்ளு பருப்பு வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு கோல்டு இருக்குது அப்படின்னா கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படியே. சரி, இது வணங்குது. தக்காளி நல்லா வணங்கணும். இது வந்து தொளிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. வெந்துருச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் வேக வச்சிருக்கணுமோ? வெந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். கத்தி வச்சு கொஞ்சம் எடுத்தாதாங்க வருது, தானா வர மாட்டேங்குது தோல். எப்படி செய்யறதுன்னு தெரியுமா உனக்கு? ரெசிபி இருக்கா? தெரியும் தெரியும். யூடியூப்ல பார்த்தேன். அப்புறம் நானா ஒரு ரெசிபி செய்ய போறேன். அப்படியா? இதை ஒன்றும் இல்லை, இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஆயில் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு இதை போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணால் ஆரம்பிச்சு அப்படியே ரோஸ்ட் மாதிரி ஆயிடும். இது எப்படி இருக்கும்? பொட்டேட்டோ மாதிரி வருமா? அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி தான் பார்க்க அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். முக்கியமான இன்க்ரீடியன்ட்டே மறந்துட்டேன், மிளகா. அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு டேஸ்டே நல்லா இருக்காது. நேற்று இப்படிதான் பிரியாணிக்கு மிளகா போட மறந்துட்டேன் ஸ்டார்டிங்ல. இன்னைக்கு இதுக்கு மிளகா போட மறந்துட்டேன். அது வீடியோ எடுக்கிறப்போ 1-2 மிஸ் ஆயிருது. வீடியோ எடுக்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு சமைக்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அப்படியே மிஸ் ஆயிடுது. வீடியோ எடுக்காம சமைச்சோம்னா 1 மணி நேரத்துல சமைச்சிடலாம். வீடியோ எடுத்துக்கிட்டே சமைச்சோம்னா 2 மணி நேரம் ஆகுதுங்க சமைக்க. ஒன்னொன்னையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்து சமைக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, ஏதாவது பண்ணி தானே ஆகணும். இப்போ வந்து கொள்ளு பருப்பு போட்டாச்சுங்க. ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே கொள்ளு பருப்பு போட்டலாம். இது கூடயே வந்து புளியும் போட்டுடணும். இந்த புளி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு கொதிச்சோன்னையும் ஆற விட்டு அரைச்சிடலாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கொள்ளுப்பருப்பு. இது கொள்ளுப்பருப்பு வந்து சட்னி மாதிரி அரைச்சிட்டு சூடாக சாப்பாடு, அது கூட வந்து கொள்ளுப்பருப்பு மேலே கொஞ்சம் அப்படியே நெய். நிறைய பேர் நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளுப்பருப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டு அரைச்சிடலாம். இன்னும் இதை தொளிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா, இது வேற வலுவலுன்னு இருக்குதா, பிடிக்க முடியல, நலுக்கிட்டு ஓடுது கையில் இருக்குது. அதனால தான் இது யாரும் அடிக்கடி செய்கிறது இல்லையோ. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேளு ChatGPT-ல. டேஸ்ட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு. நம்ம எப்படி செய்யறத பொறுத்துப்பா, செஃப்பை பொறுத்து. ஸ்மெல் பண்ணி பார்த்தா சேம் கிழங்கு ஸ்மெல் தான் வருது. உருளைக்கிழங்கா? ஆக்சுவலாக இது வந்து உருளைக்கிழங்குல மரவள்ளி கிழங்கு ஸ்மெல் அடிக்குது. இது வந்து டயபெட்டிக்ஸ்னால ரொம்ப நல்லா தான். இந்த டாக்டர் சிவராமன் ஒருத்தர் இருப்பாரே, ஓகே, அந்த சித்தா மருத்துவர், அவர் இந்த இதில் ஷார்ட்ஸில் பார்த்தேன், ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரா. இது வந்து அதுக்கப்புறம் தான் நான் வாங்கின ஆர்டர் போட்டேன். ஜெப்டோவில் இருந்துச்சா, சரி எப்படி தான் இருக்குன்ட்டு அப்புறம் யூடியூப்பில் ரெசிபி பார்த்து, யூடியூப்பில் வந்து எப்படி அது பேசிக் எப்படி வேக வச்சு என்ன பண்ணணும்னு மட்டும் தான் பார்த்தேன். வறுக்கிறது வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி நானே வறுக்கலான் இருக்கேன். ஃப்ரை தான் பண்ண போறியா? இதை வந்து கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணிட்டு சாம்பார் தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டதோட சாம்பார் தூள் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது இப்படியே போட்டால் மசாலா எல்லா பக்கம் ஒட்டாது. மறுபடி கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணணும். செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை தொளிச்சு முடிக்கவே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கொள்ளு பருப்பும் ஆறட்டும். வாய் வேறு ரொம்ப குளருது. ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு எச்சி ஊறிட்டு இருக்குல்ல, அதனால மணி 2 ஆச்சு.
இன்னைக்கு வந்து உகாதிங்காட்டி ஆதியாக்கு ஸ்கூல் லீவா, அதனால எல்லாம் லேட்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் இருக்கப்போ எல்லாம் டாட்டான்னு வேலை முடிஞ்சிடும். இங்கே வந்து ரைஸ் வேக வச்சாச்சு. ஆதியா வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் ரெடிங்க. கொத்தமல்லி தலை வேற தீந்து போச்சு, அது போட்டிருந்தா இன்னும் செம ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். கொள்ளு ரசம். இங்கே வந்து கொள்ளு பருப்பு ரெடி. இப்போ வந்து சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் இப்போ செய்ய போகிறோங்க. ஆக்சுவலாக கட் பண்ணுறப்பே வலுன்னு இருக்குது இந்த சேப்பங்கிழங்கு. ஏன்னா சேப்பங்கிழங்கு ஃபுல்லாக தொளிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் கட் பண்ணுறப்பங்க கத்தியிலேருந்து வலிக்கிட்டு போகுது. இந்த பலாப்பழம்லாம் கட் பண்ணால் வலிக்கிட்டு போகல கையில். மேபி அதனால தான் யாரும் இதை செய்யறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதிகமாக. மேபி நிறைய பேர் செய்யலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேரா ரெகுலராக செய்வீங்கன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சுன்னா அது தொளிக்கிறது ஈஸி தான். அப்படியா? இல்லை அது வலுவலுன்னு தான் அதோட டெக்ஸ்டரே அப்படிதான் போல. வலுவலுன்னு தான் இருக்கு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்போதான் இடையில இது சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ சேப்பங்கிழங்க கொட்டிடுவோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், நிறைய ஊற்றிருக்கேன். நிறையா கொஞ்சம் அதான் நிறையா ஊற்றிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா வந்து இது நல்லா ஃப்ரை ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளே குட்டி குட்டி ஆட்டி இருக்கலாம்ல. இல்லை இது இப்படிதான் நல்லா இருக்கும். யூடியூப்ல சொன்னாங்களா? யூடியூப்ல இப்படி பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால இப்படி போட்டிருக்கேன். இப்பயும் மிளகாத்தூள் போட்டுடலாமா இல்லை கடைசியாக போடலாமா? இப்பயே போட்டுருவோமா? இது கூட கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறங்காட்டி எனக்கு எப்படி வரும்னு தெரில. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்குவோமா, கலராக இருக்கும் பார்க்க. வளவள போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ரோஸ்ட் ஆகணும் அப்படியே. மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓட கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கலாமா, நல்லா இருக்கும். இதுக்காக தானே உன்னோட ரெசிபின்னு சொன்னேன். ஆமா, கைக்கு வந்ததெல்லாம் போட்டு சமைச்சோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எதை பிளான் பண்ணி செய்கிறோமோ அது டேஸ்ட்டாகவே வராது. சும்மா கையில் என்ன வருதோ அதை போட்டு செய்வோம், அது டேஸ்ட்டாக வந்துடும். கடைசியாக பெருங்காயம் போட்டுக்கலாம் அதில். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கேஸு, அதனால் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இதுக்கு வந்து நீங்கள் வடைச்சட்டி வந்து கொஞ்சம் நல்லா பாட்டம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆக டைம் ஆகணும், கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து பாட்டம் திக்கான இருக்க பேன் எடுத்து செஞ்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுவே ஒட்டுதுங்க. இதே கொஞ்சம் நல்லா திக் பாட்டம் பேன் தான், இதுவே ஒட்டுது. அடுப்பு எச்சா வைக்கணுமா கம்மியாக வைக்கணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் பரப்பி விட்டு வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அந்த அடியில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுவோம். கலரிட்டே இருந்தோம்னா அப்புறம் ரோஸ்ட் ஆகாது. ஸோ இது ரோஸ்ட் ஆனோடனே ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பரட்டலாம். டிஷ்ஷு ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னைக்கு என்னது? இன்னைக்கு வந்து கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம், சேப்பங்கிழங்கு வறுவல். வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேற ஏதோ வேணும். வேற என்ன வேணும்னு சொல்லு. ஃபேவரட் என்னது? பிரியாணி. டெய்லி பிரியாணி. நேற்று தானே மஷ்ரூம் பிரியாணி செஞ்சோம். சரி, இன்னைக்கு இது சாப்பிட உனக்கு கொள்ளு பருப்பு பிடிக்கும்ல? மோனி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. உப்பு எவ்வளோ போட்டாலும் இழுத்துக்கிட்டே இருக்கு, பத்தவே மாட்டேங்குது. சரி, கம்மியாகவே போடுங்க. நிறைய உப்பு போட்டேங்க. உருளைக்கிழங்குக்குலாம் இந்த அளவுக்கு உப்பு போட்டோம்னா கசக்கும். இந்த உப்பு போட கிழங்கு எடுத்து டேஸ்ட் பார்த்தோம்னா உப்பு பத்தாத மாதிரி இருக்கு. ஸோ நான் இதோட நிறுத்திட்டேன். ஓகே தான் உப்பு. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. இங்கே பாருங்க எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு. பார்க்க செமையா இருக்கா?
எப்படி இருக்கு? சூப்பராக்கா? நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிடலாமா? ஸோ சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு ரைஸு. ஆக்சுவலாக நல்லா சுட சுட சாப்பாடுங்க. அதில் வந்து கொள்ளுப்பருப்பு ஊற்றி நெய்யை விட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு வந்து கொள்ளு பருப்பு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டு. அது என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொள்ளு பருப்புனா ரொம்ப பிடிக்கும். இது மேலே இப்போ நெய்யை வந்து ஊற்றணும். கெட்டி ஆயிடுச்சு. பொரியல். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இருங்க, நீங்கள் சொல்லுங்க. ஹாலில் உட்காந்துக்கோங்க, போங்க. எப்படி இருக்கு கலந்து? நல்லா இருக்கு. உப்பு பத்துதான்? உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஜாஸ்தியாக இருக்கா? எனக்கு சாப்பிட சாப்பிட பத்தாத மாதிரி இருந்துச்சு. லைட்டாக கம்மியாக போட்டிருக்கணுமோ? இன்னும் ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நல்லா இருக்கு, ரொம்பலாம் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்கு. கொள்ளுப்பருப்பு எப்படி இருக்கு? சூப்பரா? எப்பயும் போல. ஆக்சுவலாக ரசத்தோட கொள்ளுப்பருப்பு ரசம் இந்த அரிசி தான் மாற்றணும். ஆக்சுவலாக நாங்கள் எப்பயுமே ஊர்லேருந்து தாங்க ரைஸ் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ தீர்ந்து போச்சு மூட்டை வேற. இப்போ போய் ஊரில் போய் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வாங்கின ரைஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இப்போ ஆதியா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா. முடி கொண்டுட்டு வருது. சூப்பர்னு கை வருது, மூஞ்சி ரியாக்ஷன் என்னென்னமோ மாறுது. எப்படி இருக்கு? காரமா? கொள்ளுப்பருப்பு எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு தங்கம்? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆனால் காக்குதா? சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் காரமாக போச்சுங்க ஆத்தியாவுக்கு. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் காரமாக போச்சு. சரி சாப்பிடுங்க. வெரி குட், சூப்பர். ஃபுல்லாக சாப்பிட்டியா? நீ தான் வின்னா? சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா வின்னு. பொரியலுக்கு போட்டி இல்லை. போட்டி இல்லை. சாப்பாடுக்கு தான் போட்டி. சரி, யார் வின் பண்ணா, நீயா அப்பாவா? நீ தானா? வெரி குட் தாங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாலாமாங்க. சரி போங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாட்ஸ்டாரில் வந்து LBW வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோங்க. இப்போ தான் எபிசோட் ரிலீஸ் ஆயிருந்தது புதுசாக. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மாடியில் வாக்கிங் போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் போனோம். ஆதியா வந்து ஸ்கேட்டிங் ஓட்டிகிட்டு இருந்தா. அவளே தான் ஸ்டெப்ஸில் தூக்கிட்டு வருவேன்ட்டு ஃபுல் ஸ்டெப்ஸும் தூக்கிட்டு வந்துட்டா ஒரு மாடி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வாக்கிங் நடந்துட்டு டின்னர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மசால் பொரி வேணும்னு கேட்டிருந்தா, செஞ்சு தர சொல்லி. ஸோ நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி மசால் பொரி செஞ்சு கொடுத்தேன். எப்பயுமே தூங்குற டைமில் ஏதாவது வேணும்பா. நிறையா குழந்தைங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை சாப்பிட்டு கேம் விளையாடிட்டு இருந்தா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தூங்க வச்சிட்டேங்க. இப்போ வந்து குட் நைட் தான் சொல்லிகிட்டு இருக்கா. தூங்குறனா மட்டும் மேடமுக்கு விளையாதுங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.